ரஜினி சார், கமல் சார் இவங்கள்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினேன். இது நம்மளுடைய கடைசி தருவாய்க்கு போகிறோம்னு நினச்சானா, அதிகமான மதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியாதான்னு தெரியல. சாப்பிடுவோம், அதில் மாற்றமே இல்லை. இந்த பெயிண்டாலையும் அவனுடைய ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டதான்னு தெரியல. கடைசி ஒரு 15-20 ஆண்டுகள் தூக்கம் இருக்காது. ரொம்ப இரவு பூரா ஸ்டேஜ் இருக்கும். ஸ்டேஜ் காலத்தில் பண்ண காலத்தில் ஷோவே இரவு தானே, நைட் ஷோ தான் எல்லாமே. ஒரு ஷோக்கு போகிறதுக்கு காலையில் ட்ராவல் பண்ணி போகணும். ஷோலே இவன் கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலே தான் ஸ்டேஜுக்கு வருவான். முடிக்க 3 மணி ஆகும். இந்த மாதிரியே ஒரு காலகட்டத்தை அவன் கடந்தான். அதுக்கப்புறம் திரைத்துறைக்கு வரையில் ட்ராவலு, சின்ன திரைக்கு வரையில் ட்ராவலு. இறப்பின் 2 நாட்களுக்கு முன்னாடி வர ஷோ அட்டன் பண்ணியிருக்கான். திருச்சியில் தான் அவன் பண்ண கடைசி ஷோ. அப்படியா? ஆமாம். அவன் என்னெல்லாம் நேசிச்சானோ அதெல்லாம் அவன் கடைசியாக ஒரு வாரத்தில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான். அப்படி தான் நான் இப்போ பார்க்குறேன் ரிமைண்டர். எப்படி? அவன் அதிகமாக நேசித்தது மேடை. அவன் மேடை கச்சேரி ஸ்லோனில் போய் பண்ணிட்டு வந்தான். திருச்சியில் பண்ணிட்டு வந்தான். மக்களை மகிழ்விக்க திரைத்துறையை கடைசி நாள் அவன் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பில் தான் மயங்கி விழுந்தது. அவன் சொல்லுவான், நான் மக்களை மகிழ்விக்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசையாக இருக்கணுமா. அதனால் அவன் வீட்டில் இருந்து கூட முடியலைன்னு அவனை கூட்டு போல. படப்பிடிப்பில் தான் அவன் கடைசி நிமிஷம் வரை அவனுடைய நடிப்பில் தான் இருந்தான். அதே மாதிரியே ரொம்ப நேசிக்கக்கூடிய கமல் சாரை அவன் கடைசியாக பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினான். இளையராஜா ஐயாவுடைய ஃபங்க்ஷனில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் இளையராஜா ஐயா, ரஜினி சார், கமல் சார் இவங்கள்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினான். அப்போ அவனுக்கு இது நம்மளுடைய கடைசி தருவாய்க்கு போகிறோம்னு நினச்சானா, அவனுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொன்னிச்சா தெரியல. அவன் கடைசியாக நினைச்ச இவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் அவனுக்கு கொடுத்துருந்தான்.